இந்த காலத்துல மக்கள் எல்லாருமே வீடியோஸ் தான் ரொம்ப ரொம்ப விருப்பப்படுறாங்க இல்லைங்களா? ஈவன் இப்ப நாமளே பார்த்தோம் அப்படின்னம்னா வீடியோஸ் தான் மேக்சிமம் பாக்குறோம். அந்த மாதிரி விஷயத்துல நம்மளோட பிசினஸுக்கு நாம ஒரு ஃபேஸ்புக் ரீல்ஸ் ஆகட்டும் இல்ல ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஆகட்டும் இதை நாம ரெடி பண்றோம். ஆனா டெய்லி எனக்கு இந்த டைம்ல என் மேல அப்லோட் பண்ண முடியல, இதுக்கு நான் மேல ஷெட்யூல் பண்ணி வைக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக. இந்த வீடியோல ஒரு டூல் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த டூல் யூஸ் பண்ணி நீங்க தாராளமாக ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கலாம். ஷெட்யூல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட டெய்லி ரொட்டீனை நீங்க பாட்டுக்கு பண்ணிட்டு இருங்க. அந்த டூல் கண்டிப்பா அந்த டைமுக்கு கரெக்டா அந்த ரீல்ஸை உங்களோட பேஜ்ல அப்லோட் பண்ணிடும். இந்த மாதிரி பல டூல்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு நீங்க வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே மாதிரி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி பல வீடியோக்கள், பல ஃப்ரீ ஆன்லைன் டூல்ஸ், நம்ம பிசினஸுக்கு என்னென்ன தேவையோ இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஓகே, இப்ப நம்ம மெயின் கண்டென்ட்குள்ள வந்துட்டோம். இப்ப நம்ம பார்க்க போற டூல் என்ன அப்படின்னா Facebook கிரியேட்டர் ஸ்டுடியோ. இது எதுக்காக அப்படின்னா நாம பண்ணின போஸ்டர்ஸ், இமேஜஸ் மற்றும் ரீல்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஷெட்யூல் பண்றது எப்படி அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இட்ஸ் a ஃப்ரீ டூல் provided by Facebook. ஓகேங்களா? இப்ப நம்ம Facebook ஆல்ரெடி லாகின் பண்ணி உள்ள வந்துட்டோம். சோ அதனால அடுத்த இதுல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா Facebook கிரியேட்டர் ஸ்டுடியோ அப்படின்னு நம்ம டைப் பண்ணோம்னாவே வந்துடும். டைப் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணிக்கீங்க. ஆல்ரெடி நம்ம Facebook ஓபன் பண்ணி வச்சிருக்கிறதுனால இது டைரக்டா இந்த பேஜுக்கு கொண்டு வந்து கொடுத்துரும். ஓகேங்களா? சோ இதுதான் இருக்கும். ஓகேங்களா? இதுல நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப ஆல்ரெடி எங்களோட Facebook பேஜையும் இன்ஸ்டாகிராம் பேஜையும் நான் லிங்க் பண்ணி வச்சிருக்கேன். அதனால கம்ப்ளீட்டா இது காட்டுது. இதுலயே பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிற மார்க்கெட்டிங் எல்லாத்துக்குமே Facebookல எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, இன்ஸ்டாகிராம்ல எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, ட்ரெண்ட்ஸ் எப்படி போய்கிட்டு இருக்கு, எல்லா விஷயமும் இந்த பேஜ்ல உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? இதையெல்லாம் தாண்டி வேற என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கேயும் நீங்க மல்டிபிள் Facebook பேஜஸையும் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ஸையும் நீங்க தாராளமா மேனேஜ் பண்ண முடியும். அதையும் தாண்டி என்னென்ன கமெண்ட்ஸ் வருது, ஓகே, என்னென்ன ரீல்ஸ் எல்லாம் என்னென்ன மாதிரி போய்கிட்டு இருக்கு, அதுல எத்தனை பேர் லைக் பண்ணிருக்காங்க, எத்தனை பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க, கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நீங்க எல்லா போஸ்டையும் நீங்க தாராளமா செக் பண்ணி பார்க்கலாம். நீங்க எதெல்லாம் கொடுத்துருக்கீங்களோ எல்லாமே பார்க்கலாம். உங்களோட வாட்ஸ்அப் பட்டனையும் நீங்க தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்னொன்னு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட ஃபாலோவர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, இதுலயும் நம்ம ஆடியன்ஸை க்ரோ பண்ணிக்க முடியும். நம்மளோட இன்வைட் பண்ணிக்கலாம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலையும் நம்ம ப்ரிவியூ பண்ணி பார்த்துக்கலாம். எல்லா விஷயங்களையும் நம்ம பார்த்துக்கலாம். இதையெல்லாம் தாண்டி நம்மளோட பிசினஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்க எதெல்லாம் இன்ஸ்பயர் ஆகணும் அப்படிங்கிறதுக்குரிய ஆப்ஷன்ஸும் இவங்க கொடுப்பாங்க. ஓகேங்களா? சோ லெஃப்ட் சைட்ல பார்த்தோம் அப்படின்னம்னா ஃபர்ஸ்ட் ஒன் இதான் ஹோம். இரண்டாவது நம்ம பார்க்க போறது நோட்டிபிகேஷன்ஸ். நோட்டிபிகேஷன்ஸ் எதுக்கு அப்படின்னம்னா எந்தெந்த ரீல்ஸ் எல்லாம் எப்படி எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, எத்தனை பேர் லைக் பண்ணிருக்காங்க, எல்லா விஷயங்களும் இதுல நீங்க பாத்துக்கலாம். ஓகேங்களா? இதுதான் நோட்டிபிகேஷன்ஸ். அடுத்தது என்ன அப்படின்னா இன்பாக்ஸ். இன்பாக்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எத்தனை பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க, எத்தனை பேர் எல்லாம் இது பண்ணிருக்காங்க. சோ லீட்ஸ் எல்லாமே இங்கதான் ஜென்ரேட் ஆகும். பாத்தீங்கன்னா என்னோட லீட்ஸ் எல்லாம் இதுல ஜென்ரேட் ஆகும். மெசஞ்சர்ல எத்தனை பேர் பண்ணிருக்காங்க, இன்ஸ்டாகிராம்ல எத்தனை பேர் பண்ணிருக்காங்க, வாட்ஸ்அப்ல எத்தனை பேர் பண்ணிருக்காங்க, அதே மாதிரி Facebook கமெண்ட்ஸ்ல எத்தனை பேர் பண்ணிருக்காங்க, இன்ஸ்டாகிராம்ல எத்தனை பேர் கமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க, கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இதுல நீங்க போனீங்க அப்படின்னா எல்லா விஷயத்துக்கும் நீங்க ரிப்ளையும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இதுதான் இன்பாக்ஸ். அடுத்தது என்ன அப்படின்னா கண்டென்ட். கண்டென்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா இதுல நம்ம என்னென்ன கண்டென்ட்ஸ் எல்லாம் இதுவரையில போட்டிருக்கிறோமோ அதோட கம்ப்ளீட் விஷயம் என்னென்னலாம் பப்ளிஷ் ஆயிருக்கு, எதெல்லாம் ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்கோம், எதெல்லாம் டிராஃப்ட்ல இருக்கு, எதெல்லாம் எக்ஸ்பைரிங் ஆகிற நிலைமையில இருக்கு, எதெல்லாம் எக்ஸ்பைர் ஆயிருச்சு அப்படிங்கிற விஷயம் லாஸ்ட் 90 டேஸ்ல இருந்து நீங்க என்ன வேணாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுல் கம்ப்ளீட்டா பாக்குறதா இருந்தாலும் பாத்துக்கலாம். கஸ்டமைஸ் பண்ணி உங்க எந்த நாள் இருந்து இல்ல லைஃப் டைம் ஃபுல்லாவே செலக்ட் பண்ணீங்கன்னா கூட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இதுல வந்துடும். இதுல எந்த டேட் பப்ளிஷ் ஆச்சு, அதோட ஸ்டேட்டஸ் என்ன, டிஸ்ட்ரிபியூஷன் என்ன, எத்தனை வீடியோ வியூஸ் போயிருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன், எத்தனை அக்கௌண்ட்ஸ் ரீச் ஆச்சு, எல்லா இன்ஃபர்மேஷனும் இதுல நீங்க பாத்துக்கலாம். சோ அதுக்குதான் இந்த பர்டிகுலர் கண்டென்ட். நம்ம கண்டென்ட்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம இதுல பாத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்ததுதான் நம்ம பார்க்க போற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இட்ஸ் அ பிளானர்.
ஓகே, இப்ப இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்ப இன்னைக்கு வந்து தேதி வந்து 19. ஓகே, 18 நேத்து நான் போட்டது எத்தனை பேருக்கு ரீச் ஆயிருக்கு, எத்தனை பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க, எத்தனை பேர் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் இதுல வந்துடும். இன்னைக்கு போனீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து 17 அப்படிங்கிறப்ப பாக்குறப்போ பார்த்தோம் அப்படின்னோம்னா சாயந்தரம் 5:30 மணிக்கே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து பயங்கர என்கேஜ்மெண்ட் ஃபேக்டர் வந்து நிறைய இருக்கு. சோ அப்போ 5:30 மணிக்கு நாம இன்னைக்கு ரீல்ஸ் போட்டா சூப்பரா இருக்கும்னு அதுவே சொல்லுது. நாளைக்கு பாத்தீங்கன்னா 8:30 மணிக்கு போடுங்க ரீல்ஸ், அப்பதான் உங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாருமே அந்த அளவுக்கு என்கேஜா அந்த டைம்ல இருக்காங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு சொல்லும். சோ இதுக்கு தகுந்த மாதிரி நாம போய் பண்ணிக்கலாம். இதுல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னம்னா இப்ப ஷெட்யூல்னு போய் ரீல்ஸ் கிரியேட் பண்றோம். ரீல்ஸும் நீங்க பண்ணலாம், போஸ்டும் பண்ணலாம், ஸ்டோரியும் பண்ணலாம், லைவா போறதா இருந்தாலும் போடலாம். ஓகே, நான் இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள் கிரியேட் ரீல்ஸ் நான் எடுத்துக்கிறேன். ரீல்ஸ்ல போய் ஓகே கிரியேட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எந்தெந்த இதுக்கெல்லாம் அக்கௌண்ட்டுக்கெல்லாம் இப்ப நான் 2 மட்டும் பண்ணிருக்கனால என்னோட லீட்ஸ்லோகேஷோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுக்கும் லீட்ஸ்லோகேஷ் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்குமே வந்து டைரக்டா போயிடும். இதுல போய் ஆட் வீடியோ அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னம்னா இப்ப நான் புதுசா என்ன வீடியோ கொடுத்துருக்கணும் அதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா நிமிஷத்துல அது ஆட் ஆகி ரன் பண்ண ஆரம்பிச்சிடும். சோ நான் இப்போதைக்கு பாஸ் பண்ணிருக்கேன், அது இமீடியட்டா லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மீன் டைம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னம்னா நம்மளுக்கு தேவையான டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துக்கலாம். நம்மளுக்கு என்ன டிஸ்கிரிப்ஷன் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி. அதே மாதிரி இங்க ஹேஷ்டேக்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஹேஷ்டேக்ஸ்ல போய் நீங்க தாராளமா என்னென்னலாம் இருக்கோ நீங்க சர்ச்சும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சர்ச் பண்ணி நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப நான் ஆல்ரெடி என்னோட பிசினஸ்க்கு தகுந்த மாதிரி ஒரு 16 இது நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ஆட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த கண்டென்ட் டிஸ்கிரிப்ஷன் கூடவே சேர்ந்து நம்மளோட ஹேஷ்டேக்ஸும் ஆட் ஆயிக்கும், எமோட்டிகான்ஸும் நீங்க போட்டு வச்சுக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி, நம்மளோட டிஸ்கிரிப்ஷனும் ரெடி. ஸோ நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இதுல பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஆடியோஸ் வேணும்னாலும் பேக்ரவுண்ட் மியூசிக்ல போட்டுக்கலாம். பட் மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் சாங்ஸ் தான் இது நிறைய இருக்கும். தமிழ் கொஞ்சமா தான் இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம சர்ச் பண்றோங்கிறத பொறுத்து இதுலயே நீங்க கிராப் பண்ணி வீடியோ எடிட்டிங் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் ஆட் பண்றோம்னா டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம், என்ஹான்ஸ் பண்றோம்னா என்ஹான்ஸும் பண்ணிக்கலாம். பட் என்னை கேட்டா கேன்வால யூஸ் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டு இங்க வந்து அப்படியே நீங்க ஆட் மட்டும் பண்றது என்னோட பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது புது டூல், கொஞ்சம் கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்காக சின்னதா இருக்கு. இதே நம்ம கேன்வால போயிட்டோம்னா ரொம்ப ஈஸியா நம்ம தாராளமா பெரிய டூல் வச்சு நாம தாராளமா பண்ணிக்கலாம். இதுதான் அந்த கேன்வா. ஓகேங்களா? சோ அதனால கேன்வால பண்ணிட்டு அப்லோட் மட்டும் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த ஆப்ஷன்ல போய் பாத்தீங்க அப்படின்னா ஷெட்யூல் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு நம்ம என்ன சஜஸ்ட் பண்ணாங்கன்னா 17:30 சாயந்தரம் 5:30 மணி அதுல போய் நாம 05 அதே மாதிரி 5:30 PM அப்படின்னு போட்டு நாம ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கலாம். ஷேர் நவ் இப்படின்னு கூட பண்ணிக்கலாம், இல்ல டிராஃப்டா கூட நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சோ தட் நீங்க எப்ப வேணாலும் போய் பண்ணிக்கலாம். ஓகே, இது யாருக்கு பப்ளிக் அப்படின்னு போட்டு ஷெட்யூல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இன்னைக்கு சாயந்தரம் 5:30 மணிக்கு உங்களோட ரீல்ஸ் வந்து அப்லோட் ஆயிடும். சோ இதுதான் அந்த டூலுங்க. ஓகேங்களா? சோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல். இட்ஸ் அ ஃப்ரீ டூல். தாராளமா இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. நீங்க கிட்டத்தட்ட 1 மந்த் வரை நீங்க தாராளமா நீங்க ஷெட்யூல் பண்ணிக்க முடியும். இப்ப பிளானர்ல போனீங்கன்னா லெட் மீ கிவ் எக்ஸிட் நவ். இதுல பாத்தீங்க அப்படின்னா மந்த் வைஸ் நாளைக்கு அடுத்தது என்ன பண்ண போறோம், இல்ல மந்த் வைஸ் கூட நீங்க ஷெட்யூல் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து ஒரு 10 நாளா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா எந்தெந்த நாள்ல என்ன பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு 10 டேஸ்க்கு நீங்க தாராளமா பிளான் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி நாம இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சோ தேங்க்யூ சோ மச். இந்த ஃப்ரீ டூலை கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் போட்டு நீங்க ஷெட்யூல் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அந்த ஹோல் வீக்குக்கு நீங்க பாட்டுக்கு உங்களோட ஒர்க்கை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கலாம். Thank you so much. Facebook Creator Studio பத்தி நாம இந்த வீடியோல பார்த்தோம். கண்டிப்பா facebook.com ஓபன் பண்ணி இந்த பர்டிகுலர் Facebook Creator Studioல போய் நீங்க தாராளமாக உங்களோட வீடியோக்கள், உங்களோட போஸ்ட் அத்தனையும் நீங்க ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை இதுக்காக ஒரு 1/2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா முழு வாரத்துக்கு அந்த ஸ்டுடியோ உங்களையே பார்த்துக்கும். அந்த Facebook Creator Studio அழகா ஷெட்யூல் பண்ணி உங்களோட பேஜ்ல அது அப்லோட் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டூல்ஸ் பத்தி உங்களுக்கு தெரிய வேணும் அப்படின்னா கூட கண்டிப்பா உங்களுக்காக அந்த வீடியோ கொடுக்கப்படும். உங்களிடமிருந்து விடைபெறுவது லோகேஷ் மனோகரன் from JB Virtual School of Business. நன்றி, வணக்கம். இது வேத சத்தியம்.